லாஸ்ட் வீடியோவில் மருமகள் மாமனாரை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருது. மருமகள் வந்து ரொம்ப அப்செட் ஆயிடுறா. ரொம்ப அழக ஆரம்பிச்சிடுறா. மாமாவா இந்த மாதிரி பண்ணது, மாமாவுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏன் மாமா நம்மக்கிட்ட இந்த மாதிரி தப்பான முறையிலலாம் நடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் நினச்சி பார்த்துட்ருக்கா. டெத்துக்கு போயிட்டு இருக்கிற மாமனார் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே மாமியை கேட்குறாங்க, என்னம்மாச்சு, ஏன் உன் கண்ணுலாம் இந்த மாதிரி இருக்குது, மறுபடியும் அந்த பசங்க வந்து பிரச்சனை பண்ணாங்களா, அதான் மாமா போய் அவங்கள அடின்னு அடிச்சிட்டாரு இல்லைம்மா, நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மாமனாரை பார்த்துட்டு மருமக ஓடி போய் கதவை சாத்திக்கிறா. உடனே வெளியே கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே வந்துட்டு மாமியை வந்து மருமக கிட்ட ஒரு காஃபி ஒன்று வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை போட்டு கொடுக்குறேன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு போய் கிச்சனுக்கு போயிடுறா. உடனே வந்து மாமியார் பக்கத்தில் மாமனார் போய் உட்காடுறாங்க. என்னாச்சு புள்ள வந்து ஒரு மாதிரி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காஃபி போட சொல்லியிருக்கேங்க, உங்களுக்கு எதாவது காஃபி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எம்மாடி மருமகளே, எனக்கு ஒரு மாமாவுக்கும் ஒரு காஃபி வேணுமா, எனக்கு ஒரு காஃபி, மொத்தம் 2 காஃபி எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மாமியாருக்கு சர்க்கரையும் மாமனாருக்கு உப்பும் போட்டு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றா. மாமனார் வந்து அதை நல்லா குடிச்சு பார்த்துட்டு, என்னடா அது வாயில் வைக்க முடியலன்ற அளவுக்கு மனசுக்குள்ளேயே வந்து சொல்லிக்கிறான். மாமியார் இருந்துக்கிட்டு, நல்லா இருக்கு இல்லைங்க நீங்கள் டீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லாயிருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எல்லாம் குடிச்சிட்டு மீதி இருக்கிற டீயை வந்து எடுத்துகிட்டு வந்து சிங்கில் கொட்டிடுறாங்க. உடனே வந்து மேலே போய் துணி துவைக்க ஆரம்பிச்சிடறா. துணி துவைக்கிற பார்க்குற இடத்துல வந்து அவன் வந்து ஒரு கயிறு பிடிச்சி அதில் வந்து ஈன்னு இசிலிக்கிற மாதிரி ஒரு வருது. உடனே வந்துட்டு மருமக வந்து பார்த்து கத்திடுறா. அத்தை அப்படின்னா அவங்க அத்தை வந்து நிற்கிறாங்க. என்னாச்சு, எப்போ பாரு இப்படியே தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை இடுப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா, சரி இப்போ நானே துணி துவைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பையனை போட்டி அடிச்சா இல்லைங்களா, அந்த பையனுக்கு வந்து கையில் காலில் எல்லாமே அடிபட்டுருக்கு, கட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அவங்க அக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஏன்டா இந்த மாதிரிலாம் போய் வண்டியில் போய் அங்கங்கே விழுந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து அவங்க மாமனார் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைன்னு நான் சொன்னால் எங்கே கேட்குறான், போய் அங்கங்கே ஊர் சுற்றிட்டு வந்துட்டுருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒழுங்காக அக்கா சொல்கிற மாதிரி கேட்டு இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக அவளை திட்டார். மாமியார் வந்து மருமக கிட்ட இப்போ இடுப்பு வலி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நல்லா இருக்கத்த அப்படின்னு சொல்லி கோலை போட ஆரம்பிச்சிடுறா. அந்த இடத்துல மாமனார் வராங்க. மாமனார் வந்துட்டு ஒரு மாதிரி வல்கராக பார்க்குறத வந்து அவர் நோட் பண்ணுறா. உடனே வீட்டுக்குள்ளே போயிட்டு ஷால் போட்டு மறுபடியும் வந்து கோலம் போட ஆரம்பிக்கிறா. அப்போ அந்த பையன் இருக்காங்க இல்லைங்களா, அந்த பையனும் அவங்க மாமனாரும் ஒருத்தர் பார்த்து முறைக்கிறாங்க. உடனே இவளுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுது. ஏன் இவங்களாம் இப்படி இருக்காங்க, சீ கருமோ அப்படின்ற மாதிரி அவள் போயிடுறா. உடனே வந்துட்டு அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணுறா. ஃபோன் பண்ணி எப்போ வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. என்ன அம்மோ எப்போ பார்த்தாலையும் சாப்பிட்டியா, என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்கன்னு தான் கேட்பேன், இப்போ என்ன எப்போ வரையான்னு சொல்லிட்டு கேட்குறேன். என் ஒர்க்கை பற்றி தான் உங்களுக்கு தெரியும்ல, நான் வந்து கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கேன், இப்போ ரீசன்ட் டேஸ் தென் நான் வந்து போனேன், அதுக்குள்ளே என்ன ரொம்ப மிஸ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நீலாம் இப்படிலாம் பேசவே மாட்டியே, என்ன ரொம்ப வெக்கப்படுறியா, நான் மட்டும் அங்கே இருந்ததுன்னா உன்னை கட்டி பிடிச்சி அந்த வெக்கத்தையே நான் தாங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு. ஆமாங்க, நீங்கள் வந்து தான் ஆகணும், இன்னும் 2 நாளில் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. உடனே வந்துட்டு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, எல்லார் வீட்லேயும் மாமனார் மாமியார் அந்த பிரச்சனை தான் வரும், ஆனால் உன்னை வந்து எங்கள் அப்பா வந்து தாங்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆளை பற்றி பேசாதீங்க, நான் வந்து இன்னும் 2 நாளைக்குள்ளே நீங்கள் இங்கே வரலன்னா நான் எங்கள் அம்மா வீட்டில் தான் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், நான் எங்கள் வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. உடனே ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு இவன் வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, ஒரு நல்ல பவுடர் அடிச்சுட்டு ஏன் அவளுக்கு என்ன பிடிக்கவே மாட்டேருக்கு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாட்டு ஒன்று பாடிட்டுருக்கான். அப்போ வந்து ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே அப்பா எனக்கு ஒரு விஷயம்ப்பா, என் பொண்டாட்டி வந்து கோவப்பட்டு வச்சுட்டா, அவகிட்ட என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவள் வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா, அங்கே எதாவது பிரச்சனையாப்பா, நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க, அம்மா ஏதாவது திட்டிச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்கான் மகன்கிட்ட. இந்த மாதிரி கடைக்கு போயிருந்தா, அப்போ வந்து கடைக்காரர் வந்து மருமகளுடைய கையை வந்து பிடிச்சிட்டா, அதனால் வந்து தான் அப்படின்னு. என்னது என் பொண்டாட்டி கையை பிடிச்சிட்டாங்களா, நீ வந்து சும்மாவா இருந்தீங்க, நான் உப்பியே கிளம்பி வரேன், நான் ரிசைன் பண்ணிவிட்டு நான் வரேன், நம்ம ஊருக்கு நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதா, நான் அங்கெல்லாம் இருந்தால் ரவுடிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நீங்கள் வந்து என்னை வெளியில் வேலைக்கு அனுப்புனீங்க, என் பொண்டாட்டி கையை தொட்டவங்க வந்து அவன் கையை நான் உடைக்கிற வரையும் நான் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்டா நான் விட்டுருனாடா, அவன் ஏன் மருமகடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அவன் கையை காலெல்லாம் நானே உடைச்சிட்டேன், நீ இதுக்காக வந்து பொழப்புக்கு எடுத்து இங்கே வரணும்னு அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். உடனே இருந்துக்கிட்டு இல்லைப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ வராத அப்படின்னா, என் பொண்டாட்டியை வந்து யார் தொட்டாலையும் அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும் உனக்கே தெரியும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி வந்து அவள் கோவப்பட ஆரம்பிச்சிடறான். உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு ஒரே யோசனையாக இருக்குது, யார் சொல்லியிருப்பாங்க, நம்மளை பற்றி ஏதாவது மருமகளுக்கு தெரிஞ்சிருக்குமா, இல்லை அந்த எதிர்த்து வித்துக்காரி அவள் சொல்லியிருப்பாளா, இல்லை அவன் சொல்லியிருக்க மாட்டான், ஏன்னா அவன் தம்பி அடித்ததே நான் தானே அப்படின்ற மாதிரி அவள் சொல்ல ஆரம்பித்தான்.
அவகிட்டயே நம்ம டேரெக்டாக கேட்டுடலாம் அவன் மனசில் என்ன தான் இருக்குதுன்ட்டு. என்ன பிடிக்கலன்னா அவனை அவ்வளோதான் அவளை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. கிச்சனில் வந்து மருமக வந்து டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு மாமியார் வந்து ஏன்னா என்னம்மா இன்னும் அதுவே நினச்சிட்டு இருக்கியா? நம்ம நம்ம வாழ்க்கையில் தான் மறதிங்கிறது ஒன்றும் நம்மளுக்கு புதுசு இல்லையே. மறதிங்கிறதே நம்ம மறக்கிறதுக்கு தான். நீ அதெல்லாம் மறந்துட்டு ஒரு நல்ல லைஃப்பை ரன் பண்ண ஆரம்பியே. இந்த மாதிரிலாம் இருந்தேன்னா வாழ்க்கை எந்த வேலையும் செய்ய முடியாது. வாழ்க்கை வேஸ்ட்டாக போயிடுமா. நம்ம வெளியில் போகலாமா அப்படின்னா ஏன்னா திடீர்னு கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை உனக்கு தான் வெளியில் போகிறது பிடிக்கும் இல்லையா, அதனால தான் நம்ம வெளியில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கனகா வீட்டில் ஒரு விசேஷம் அங்கே போய் நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவங்க மாமனார் வந்து ஹாலில் உட்காந்து யோசிச்சுட்டு என்னது இவங்க வந்து நைட் வந்து வெளியில் போகிறாங்களா, இவங்க 2 பேத்தையும் ஒன்று சேர்ந்தா அவ்வளோதான், நம்ம கணக்கு என்ன ஆகிறது, அந்த மாதிரிலாம் இவங்களாம் தனியாக விடக்கூடாது. வள்ளி இங்கே வா வள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றான். அதான் வந்துட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாமா கூப்பிட்றாரு, நான் போகிறேம்மா அப்படிங்கிற மாதிரி இவ கிளம்பி வரா. என்ன இது ஆடி அசைஞ்சு வந்துட்டுருக்க, எப்பயுமே இப்படி தான் வருவியா அப்படின்ற மாதிரி வந்து திட்ட ஆரம்பிக்கிறான். எதுக்குங்க இப்படி பேசுகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நீ வந்து பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட போயிட்டு நான் காசுக்கு கொடுத்தோம் இல்லையா, அது வந்து வட்டி காசு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வட்டி காசா நான்லாம் போலுங்க அப்படின்னு. இல்லை அவங்க வீட்டுக்கார் வந்து குடிக்காரண்டி, நான் போனால் வந்து கை கல்லு ஆகிடும், நீ போனால் நைஸாக பேசி வாங்கிட்டு வந்துடுவேன், யார் வீட்டு காசு யார் அனுபவிக்கிறது, நீ போயிட்டு மெதுவாக பார்த்து பேசிட்டு காசோடு வா, அவங்க புருஷன் உள்ளே தான் இருப்பான், அது உள்ளே மறைச்சி வச்சுட்டு கூட இல்லைன்னு வா, அவன் புருஷன் வர வரையும் அங்கேயே இருந்துட்டு பார்த்துட்டு காசை வாங்கிட்டு மெதுவாக வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. பொண்டாட்டி அனுப்பி விட்டுட்டு மருமகக்கிட்ட எனக்கு தண்ணி வேணுமா அப்படின்ற மாதிரி தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. உடனே வந்துட்டு அவன் வந்து தண்ணி எடுத்துன்னு வந்து ஒரு சொம்பில் கொடுக்குறான். கொடுத்துட்டு இருமா, ஏம்மா என்னை பார்த்தாவே இப்படி பயப்படுற, என்னை பார்த்தா உனக்குலாம் ஒரு என்ன தோணுது உனக்குலாம், யார் என்ன உங்ககிட்ட சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவள் வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே வந்துட்டு ஏம்மா என்னை பிடிக்கலையே உனக்கு, உங்கள் வீட்டுக்காரன் வேறு வெளியில் வேலை செய்கிறான், நான் தானம்மா உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி வந்து ஓடிடுறா. ஓடி போகும்போது நில்லுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நின்று அப்புறம் திரும்பி பார்த்தா வந்து இவன் வந்து வேஷ்டியை வந்து கழட்டிட்டு அப்படின்னு இவளாக நிற்கிறான். உடனே பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொண்டாட்டியும் வந்து நிற்கிறா. என்னங்க அப்படின்ற மாதிரி அவள் கத்துறா. 3 பேருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கா. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.